இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா நீங்க போகலாமா, இல்ல இங்கேயே இருக்கலாமா, இல்ல ஃபாரின் எதுவும் போகலாமா, அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்க நம்புறோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசியில இருந்து. அதாவது ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ரொம்ப காலமா நாங்க பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ஜென்ரலா போறதே என்னன்னா மிஷின் ஆப்ரேட்டர் வேலை தான் இருக்கு சார், ஐ டோன்ட் லைக் தட் கைண்ட் ஆஃப் ஜாப் அப்படிங்கறது தான் எல்லாருமே சொல்றீங்க. ஓகே, அப்ப அதை தவிர்த்து வேற என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்டா, சார் ஏதாவது டிசைன்ல போலாம் சார் அப்படின்னு அது ஒரு பாதி பேர். மீதி பாதி பேர் தெரியல சார், ஆனா மெக்கானிக்கல் வேலை வேணும் சார், ஆனா மிஷின் ஆப்ரேட்டர் வேலை வேண்டாம் சார், இப்படிங்கறதுலாம் நிறைய வருது. பட் உண்மையாவே மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர்லாம் இல்லாம, அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இல்லாம, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அல்லாம நிறைய ஃபீல்டு இருக்குது. அதுல ஒன் ஆஃப் த ஃபீல்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரினா குரூட் ஆயில்லாம் எடுத்து காய்ச்சுவாங்களே அதுவாக சார் அப்படின்னா, ஆமா அதுதான். அப்படி பார்த்தா அது நம்ம ஊருக்குள்ளேயே கிடையாது, நம்ம எப்படி அந்த ஃபீல்டுக்குள்ள போறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஏதோ அந்த கேள்வியை வந்து நோட் பண்ணிக்கங்க யுவர் ஆனர். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது நம்ம ஊருக்குள்ள இல்ல, ஃபாரின்ல தான் அதிகமா வேலை இருக்கும். மெயினா கல்ஃப் கண்ட்ரில தான் இது மாதிரி ரிஃபைனரிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதனால நான் இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டாவே ஒன்லி ஃபாரின் மட்டும் தான் போகணுமா சொல்லுங்க கோபால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க ஐயா, நம்ம ஊருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, இதுக்கான கம்பெனிஸும் நிறைய இருக்குது. அதுல நம்ம பசங்கள்ட்டே போய் கேட்டா அப்படின்னா, மெக்கானிக்கல் ஒரு 10 கம்பெனி சொல்லுங்கடா அப்படின்னு கேட்டோம்னாவே பெரும்பாலான பதில் எனக்கு என்ன வருது அப்படின்னா, இந்த ஆட்டோமொபைல் சார்ந்த கம்பெனிஸ் நேம் தான் வருது. மீதி இருக்கிற கம்பெனி தான் நம்மளுக்கு தெரியாம போயிருச்சு. ஓகே, நம்மளுக்கு அந்த அறிவியலை கொடுக்காம விட்டுட்டாங்க நிறைய பேரு. பட் பரவாயில்ல. ஸோ என்னன்னா, அதை தவிர்த்து இந்த ஃபீல்டுக்குள்ள எல்லாம் இருக்கு. இதுக்குள்ள உள்ள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு, அதை நம்ம கிராப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உண்மையாவே நான் சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்லயும் சென்னையிலும் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி இருக்குதா, அது நம்மளுக்கு வேலை இருக்குதா, அந்த வேலைக்கு எப்படி போகணும், எப்படி தேடணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்காகவே ஒரு ஒன் டே ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் ஷாப் ஆன் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி பைப்பிங்ல. ஏன்னா அந்த பைப்பிங் அப்படிங்கிற வேர்ட் நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. பைப்பிங் டிசைன் இன்ஜினியரா போகணும் சார், பைப்பிங் இன்ஜினியர் ஆகணும் சார், பைப்பிங் இன்ஸ்பெக்டர் ஆகணும் சார் அப்படிங்கிறது நிறைய இது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். எங்கேயாவது காதோரமா யாராவது சொல்லி பார்த்து இல்ல எதையாவது கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி இந்த பைப்பிங்கை பத்தி மட்டும் ஹேண்ட்ஸ் ஆன் செஷனா இருக்கும். அது நம்ம செஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாலியா ஒரு இன்டராக்டிவ் செஷனா தான் இருக்கும். ஆல்ரெடி நம்மளுடைய பைப்பிங் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணவங்க எல்லாமே ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. அதை தாங்கள் பார்த்தீர்கள் என்றால் தங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பைப்பிங் ஒர்க் ஷாப்பும் ஹேண்ட்ஸ் ஆனா கொடுக்குறோம். இது இல்லாம உங்களுக்கான கேரியர் கைடன்ஸ், இப்போ மெக்கானிக்கல் என்ன ஃபீல்டுக்குள்ள நான் போகணும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபீல்டு பைப்பிங்ல டிசைன்ல போலான்னு இருக்கேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு வழிமுறை சொல்லுங்க சார், பரிகாரம் எது இருக்குதா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் யூ ஹேவ் அ பரிகாரம் ஃபார் தட். அந்த பரிகாரம்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மத்தியானம் லஞ்சும் நாங்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்றோம். அண்ட் தென் இது இல்லாம பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் உங்களுக்கு இருக்கு. பட் இந்த ஒர்க் ஷாப்புக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கு. இந்த ஒர்க் ஷாப்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 199 மட்டும்தான். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஆட்டோகேட், சாலிட்வொர்க்ஸ், கிரியோ, கேட்டியா, ஆன்சிஸ், ஹைப்பர்மேக்ஸ் இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேரையும் படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஏசி ரூம்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு கை நிறைய சம்பளம் வாங்க போறேன் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா டிசைன் இன்ஜினியர்லாம் ஆக முடியாது. ஏன்னா டிசைன் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வெறுமனே சாஃப்ட்வேர் மட்டும் தெரிஞ்சா பத்தவே பத்தாது. யூனிட் கன்வர்ஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், டைமென்ஷன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், ஜிடிஎன்டி சிம்பிள், டிராயிங் ஷீட் செலக்ஷன், மெட்டீரியல் செலக்ஷன், டெக்னிக்கல் கால்குலேஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், டேட்டா புக் ரெஃபரன்ஸ், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கூட தான் சாஃப்ட்வேரும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு டூலை பிராக்டிஸ் பண்ணும்போது சும்மா கலர் மாடல் மட்டும் பண்ணா பார்த்தாது, அதை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான ஒரு டீடைல் டிராயிங்கும் உங்களுக்கு கொடுக்க தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நாங்க வச்சிருக்கிற கோர்ஸ் தான் CDE, சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர். நான் முதல்ல சொன்ன ஃபண்டமெண்டலும் சாஃப்ட்வேர்ஸும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு 30 டேஸ் ட்ரைனிங் இருக்கு. எங்க ட்ரைனிங்ல கண்டிப்பா நீங்க அந்த டிராயிங்கை மேனுஃபேக்சரிங்காக நீங்க கொடுக்குற அளவுக்கு நாங்க தயார் பண்ணுவோம். தயார் பண்ணி அப்படியே அனுப்பிச்சு சும்மா ஒன்றும் அனுப்ப மாட்டோம். இங்கிருந்து நீங்க வெளியே போகும்போது கண்டிப்பா வேலையோட தான் வெளியே போவீங்க. வேற என்ன, நீங்க ஃபீல்டை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவங்க நிறைய கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கம்பெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ரெலவெண்டான ஃபீல்டில் எது மேட்ச் ஆகுது அப்படின்னா அதையும் நாங்கள் கோர்த்து விடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஸோ வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, என்ன ஃபீல்டு சூஸ் பண்ணணும்னு ஐடியா இல்லாம இருக்கிறவங்க, இப்படி யார் வேணாலும் இதை அட்டன் பண்ணலாம். மெக்கானிக்கல் அண்ட் தென் மெக்கானிக்கல் அலைடு டிபார்ட்மெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணலாம். இந்த ஒர்க் ஷாப் நம்ம MEC கோயமுத்தூரில் வருகிற 28/12/2024 எஸ் சனிக்கிழமை 12
அதாவது 28/12/2024 சனிக்கிழமை காலைல 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5:30 மணி வரைக்கும் இருக்கும். என்கேஜ்மெண்ட் செஷன் தான் கொண்டு போறோம். ஸோ இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே கீழே இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, உங்க டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி மற்ற டீடைல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம். ஸோ வாங்க, நீங்களும் இந்த ஃபீல்டை பத்தி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டைரக்டா மீட் பண்ணுவோம். வேற ஏதாவது டவுட்னாலும் கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்க.